என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா இப்போ மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைத்தவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலே அது நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போகிறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்கிறோம், எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமை, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கர புத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கர புத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. என் நெஞ்சிற்கினிய கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கு வக்கர சனி? சனி பகவான் நமக்கு அட்டமாதிபதி. அட்டமத்தில் தான் உட்கார்ந்துருந்தார். 2.5 வருஷம் நம்மளை பாடாப்படுத்தி எடுத்தார். இப்போ தாங்க நமக்கு நல்ல சூழ்நிலை. சனி பகவான் இப்போது 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போய் வக்கரம் அடைகிறார். ராசியில் குரு பகவான் வந்திருக்கிறார். அற்புதமான நிலைமை. குரு பகவான் ராசியில் வந்திருக்கிறாருங்கிறதே ஒரு யோகம். சனி 9ல் வக்கரம். இந்த வெளிநாட்டில் வேலைக்கு போயிருப்பீங்க பாருங்க. சில பேர் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும்.
நல்ல படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், எனக்கு ஹையர் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இதிலெல்லாம் ஒரு கவனம் தேவைப்படுது. சனி வக்கரம். நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்க, அந்த பொருளுடைய தரத்தை உறுதிப்படுத்தியிருங்க. ஏன்னா சனி வக்கரம்ங்கிறதுனால கொடுத்த பொருள் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் என்ன பொருளை விற்பனைக்கு அனுப்பிச்சிங்களோ அது திரும்ப வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்படி வரக்கூடாதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது தரமான பொருள்களை ஏற்றுமதி பண்ணுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய தீசிஸ் பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்கன்னா நேர்மையாக பண்ணிடுங்க. எந்த ஒரு தப்பையும் அதில் பண்ணி வைக்காதீங்க. படிப்பில் ஒரு நேர்மை இருந்தால், உங்கள் உழைப்பு அதில் உண்மையாக இருந்தால் பெரிய பெரிய வெற்றிகளை இப்போ அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் எதிரிகளின் சூழ்ச்சி இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு சுற்றி வரை எதிரிகள் இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். எந்த முயற்சியிலையும் ஜெயிப்பீங்க. யாரை கண்டு பயப்பட மாட்டீங்க. மனசில் ஒரு துணிவு. கடகராசிக்காரங்க தோத்தாங்கன்னா இப்போ உலகமே தோத்த மாதிரி. கடகராசிக்காரர்கள் பெரிய பெரிய வெற்றிகளை இப்போ பெறுவீங்க. ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நேற்று வரைக்கும் இருந்த கடனெல்லாம் இப்போ அடைச்சிருவீங்க. வெளிநாட்டுக்கு போகணுங்கிற உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறிடும். அதை போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் தடை இருக்கக்கூடியவர்கள், உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகணும், திருமண தடை இருக்குது அப்படின்னா திருமண தடை இப்போ நிவர்த்தி ஆகிறத கண்ணு முன்னால் நீங்கள் பார்ப்பீங்க. சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் மட்டும் ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும். கடகராசிக்காரங்க, உங்கள் எண்ணம் வேறையாக இருக்கும், உங்கள் மனைவியோடைய எண்ணம் வேறையாக இருக்கும். எப்பொழுதுமே அன்பு வசப்பட்டவங்க நீங்கள், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர்கள். என்ன உணர்ச்சியை புரிஞ்சுக்கோ அப்படின்னு மனைவிட்டு சொல்லுவீங்க. உங்கள் கணவர்கிட்ட சொல்லுவீங்க, நான் உன்னை மதிக்கிறேன், உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உன்னுடைய உணர்வுகளை மதிக்கிறேன், நீ உங்கள்கிட்ட நான் ஆசையாக இருக்கேன், ஆனால் என்னுடைய உள்மனதுடைய ஆசைகளை நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு லைஃப் பார்ட்னர்கிட்ட நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் கடகராசி. அது மட்டும்தான் இந்த கடகராசிக்கு நிறைவேற மாட்டேங்குது. உங்களுடைய பொசசிவ் கேரக்டர் தான் இந்த உலகம் குறை சொல்லுது. ஆனால் கடகராசிக்கு இருக்கக்கூடிய அன்பு, அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாழ்னா பாருங்க, அப்படி பொங்கி வரக்கூடிய உங்களுடைய அன்பு உயர்வானது இல்லையா? கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, நம்ம கல்யாணம் கூடி வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வக்கரச்சனி வரம் தரும் சனியாக, பெரிய வெற்றிகளை தரும் சனியாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடுறது, யாரை வழிபட்டால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. ராமேஸ்வரம் கடலில் போய் குளிக்கணும், குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை வழிபடணும். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலெல்லாம், கிணறுகளிலெல்லாம் நீங்கள் குளிக்கணும். குளிச்சுட்டு 2 அடியார்களுக்கு, இறை அடியார்களுக்கு, ஒரு 2 பேர்களுக்கு அன்னதானம் செய்யணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திர தானம் செய்ய வேண்டாம். கடகராசிக்காரங்க வஸ்திர தானம் செய்கிறதா இருந்தால் உங்கள் ஜோதிடத்தை ஆலோசனை கெட்டு தான் பண்ணணும். பொதுவாக வஸ்திர தானம் கடகராசிக்காரங்க பண்ணக்கூடாது. ஆனால் அன்னதானம் செய்யலாம். நன்மைகள் நிறைய நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வக்கரசனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பரிகாரம், சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்கிறோம். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம் நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி, அதை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும்.
அடுத்தாற் போல திருநங்கைகள் திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.